Hello friends, வணக்கம் and welcome back to Grutex Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ஷக்கஹரி. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷக்கஹரி 2024ல கன்னடம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஒருத்தர் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு மர்டர் மிஸ்ட்ரி டிராமா. இந்த மூவியோட ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நார்மலா லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வேலைக்கு போன நேரம் ஹீரோயின் வேற ஒருத்தவங்களோட அஃபேர் வச்சிருக்காங்க. அன்னைக்கு குடிச்சிட்டு நைட் வந்து தகராறு பண்ணிட்டு படுத்துறாரு. விடிஞ்சு எந்திரிச்சு காலையில பார்த்தா பொண்டாட்டி மர்மமான முறையில இறந்து கிடக்குறாங்க. அந்த கேஸ போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு வந்து பொண்டாட்டி மேல இருக்க கோவத்துல புருஷன் தான் இந்த கொலையை பண்ணிட்டான்னு சொல்லி அவன் மேல கேஸ ஃப்ரேம் பண்றாங்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிற ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல தஞ்சம் அடைஞ்சு உதவி கேட்டு நடந்த உண்மை எல்லாத்தையும் அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட சொல்றாரு. அந்த ஹோட்டல் ஓனருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அவர் எப்படி ஹெல்ப் பண்ணாரு, போலீஸ் இந்த கேஸை கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்ட்ல டைம் எடுத்து பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு நல்ல மர்டர் மிஸ்ட்ரி டிராமா, கன்னட மூவி தான். ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைச்சு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவின்னு சொல்லுவேன். நான் ஹீரோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கதையை சொன்னதுனால உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம். பட் அந்த ஹோட்டல் ஓனரா வரக்கூடிய சுப்பண்ணா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து கதையை பார்க்கும்போது உல்டாவா வேற லெவல் ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா. இன்ட்ரெஸ்டிங்கா தெரியும் கண்டிப்பா உங்களுக்கு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் பர்ஸ்டே பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மூவில நடிச்ச எல்லாருமே சாலிடான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் அந்த போலீஸ் ஆபீசர், இந்த ஹோட்டல் ஓனரு, நம்ம கதையோட ஹீரோன்னு சொல்லி இவங்க 3 பேரோட கேரக்டருமே சாலிடா இம்பாக்ட்ஃபுல்லா நின்னு பேசுற மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லான நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமா தான். ஸ்லோ பன் த்ரில்லர் டிராமா தான். டெட் ஸ்லோவா தான் படத்தை நரேட் பண்ணிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தரமா இருந்துச்சு. அதுவும் நம்ம கதையோட ஹீரோவை தாண்டி அந்த ஹோட்டல் ஓனரா ஒரு பண்ணக்கூடிய சம்பவம் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல மிரட்டி விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரான ஸ்கிரீன் பே நரேஷன், என்கேஜிங்கா என்டர்டைன்மெண்ட் இல்லாம இவ்வளவு அழகா கன்வென்ஷனலா சொல்லி இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில ஸ்லோனஸ் இல்லைங்க கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். எடுத்துக்கிட்டு டைம்க்கு ஏத்த மாதிரியான சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டரை நிறைச்சுதான் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா பண்ணிருக்காங்க. பட்டர்ஃபிளை எஃபெக்ட்ஸை வச்சு நடக்கக்கூடிய பரபரப்பான சம்பவம் என்னங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அன்பிரடிக்டபிளான சீன்ஸை தான் நரேஷன்ல வச்சிருக்காங்க. இந்த மூவில இருக்கக்கூடிய ஒரு சில சின்ன சின்ன டிராபேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூவில ஒரு ஸ்லோனஸ் இல்லைங்க கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். மலையாள மூவிஸை விட இந்த மூவி பயங்கர ஸ்லோவா இருந்துச்சு. கிறிஸ்பியாவும் என்கேஜிங்காவும் என்டர்டைன்மெண்டோட பிரசென்ட் பண்ணிருந்துக்கலாங்கிறது நம்மளோட தாட்டா இருந்துச்சு. அட் தி சேம் டைம் நிறைய விஷயத்தை இன்னும் டீட்டெயிலாவும் ப்ராப்பராவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு கேரக்டருமே இவ்வளவு டீட்டெயிலிங்கா பேக் ஸ்டோரி சொல்லி கன்வென்ஷனலா எமோஷனல் டச்சோட இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவீங்க. டீட்டெயிலிங் எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு உங்களே கேள்வி கேட்கிற மாதிரி நிறைய இடத்துல லாஜிக்கல் போல்ஸும் அடி வாங்கிருந்துச்சு. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லா சூப்பரா பண்ணியிருந்த ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஹை அண்ட் வார்ம் மட்டும் கிளைமேக்ஸ் கிரியேட் பண்ணலங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் டாட்டா இருந்துச்சுங்க. மூவில இருக்கக்கூடிய நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் ஃபாஸ்ட் பேசிங்கா என்கேஜிங்கா கிறிஸ்பியா கட் அவுட் பண்ணி தான் இன்னும் சூப்பரா இருந்திருக்குங்க. இதுவுமே 18+ ட்ராமா தான். தனியா பாருங்க தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த ஷக்கஹரி மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.